ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நேற்றைய தினம் நடந்து முடிஞ்சது 9/6/2024. அதில் மொத்தமாக 200 கேள்விகள் இந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. தமிழில் 100 கேள்விகள், அதுக்கப்புறம் பொது அறிவு, அதுக்கப்புறம் மேக்ஸ், இதில் மொத்தமாக 100 கேள்விகள் இருக்கும். ஸோ நேற்றைய தினம் நடந்து முடிந்த அந்த குரூப் 4 எக்ஸாம் கொஸ்டின்ஸில் இந்த பொது அறிவு அதுக்கப்புறம் மேக்ஸில் மொத்தமாக எத்தனை கேள்விகள், பாட வாரியாக எத்தனை கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் முதல்ல வந்து பார்த்துடலாம். அந்த கொஸ்டின்ஸினுடைய அனாலிசிஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ரெண்டாவதா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்களுக்கு கட் ஆஃப் மார்க் எவ்வளோ நம்ம இந்த குரூப் 4க்கு வந்து எதிர்பார்க்கலாம், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லாதவர்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம், ஸோ வேக்கன்சி பொறுத்து இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் மார்க் அதிகமா குறையுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 240 மார்க் அப்படின்னா அதை எப்படி கட் ஆஃப் மார்க்காக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற தகவலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதலாவதா நேற்றைய தினம் நடந்து முடிந்த அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா பொது தமிழ், அதில் 100 கேள்விகள். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருமே அதில் பாட வாரியாகலாம் கிடையாது. பொது தமிழில் 100 கேள்விகள். ஸோ போன வருஷம் இதுக்கு லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச அந்த குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா வந்து 95க்கு மேல அதிகமா எடுத்திருப்பாங்க. பட் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 95 கீழே தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இந்த வருஷம் பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒரு 7 கேள்விகள் வந்து பதிலளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜா எக்ஸ்பெக்டட் பண்றது லெஸ் தென் 95 மார்க் பொது தமிழ்ல. ஸோ பார்ட் பில அந்த 100 கொஸ்டினுக்கான பேட்டர்ன் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஜிகே பொது அறிவு. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல மொத்தமா 16 கேள்விகள் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தபடியா அறிவியல், சயின்ஸ்ல 8 கேள்விகள் கேட்டிருக்காங்க. தென் பாலிட்டி சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 8 கேள்விகள் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வரலாறு, ஹிஸ்டரியில வந்து 7 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது. அடுத்தபடியா இந்தியா நேஷனல் மூவ்மெண்ட், ஐஎன்எம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 8 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்தபடியாக எக்கனாமிக்ஸில் ஒரு 6 கேள்விகள் கேட்டிருக்காங்க. தென் ஜாகிரபியில் 4 கேள்விகள். தென் யூனிட் 8, அதாவது தமிழர்களின் பண்பாடு மற்றும் நாகரிகம், அதில் வந்து 12 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது. அடுத்து யூனிட் 9ல் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நிர்வாகம், நம்ம தமிழ்நாடு அரசினுடைய ஸ்கீம்ஸ்ல இருக்கு பார்த்தீங்களா, வளர்ச்சி நிர்வாகம், அதில் மொத்தம் 4 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது மொத்தமா சேர்த்து நம்மளுக்கு 75 கேள்விகள் வரணும். ஆனா 73 கேள்விகள் தான் வந்திருக்கு. மேக்ஸ் ஜென்ரல் எபிலிட்டி இருக்கு பாத்தீங்களா, ஆப்டிடியூட், அதுல மொத்தம் வந்து 25 கேள்விகள் தான் நார்மலா கேட்பாங்க. பட் ஆனா இந்த வருடம் நடந்த இந்த குரூப் 4 எக்ஸாம்ல 27 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது. ஸோ பொது அறிவுல இருந்து 2 கேள்வி வந்து டைரக்டா மேக்ஸ் ஜென்ரல் எபிலிட்டிக்கு வந்துருச்சு. மொத்தமா இதை கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கேள்விகள் வந்துடும். ஸோ டோட்டல் 100 மார்க்ஸ். பொது தமிழ்ல 100 கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் பார்ட் பி பொது அறிவு மற்றும் மேக்ஸ், இதை ரெண்டும் சேர்த்து 100 மார்க்ஸ். பொது அறிவுல மட்டும் 75 கேள்விகள் கேட்கணும். பட் இந்த தடவை 73 தான் கேட்டிருக்காங்க. மேக்ஸ்ல 27 வந்து கேட்டிருக்காங்க. அப்படி வந்து டேலி பண்ணியிருக்காங்க. ஒரு சேஞ்சஸ் வந்து நடந்திருக்குது. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க எப்படி வந்திருக்குன்னு. அடுத்தபடியா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுல மார்க்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காமிக்கிறேன். போன வருஷம் போட்ட இந்த வீடியோ, இந்த மாதிரி வந்து மார்க்ஸ் வரும் உங்களுக்கு. பார்ட் ஏ பார்ட் பி சேர்த்து டோட்டல் மார்க்ஸ் 123 அப்படின்னு இருக்கும். அப்போ இதுதான் கட் ஆஃபா அப்படின்னு கேட்டா, கட் ஆஃப் மார்க்கா அப்படின்னு கேட்டா இது கிடையாது. உங்களுடைய ரிசல்ட் 300க்கு எவ்வளவு மார்க் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதை கட் ஆஃப் மார்க்கா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் கால்குலேட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அங்கே பார்த்தது வந்து 123 மார்க் எடுத்திருக்காரு இல்லைங்களா. ஸோ அப்போ 123 கட் ஆஃப் மார்க்கா கன்வெர்ட் பண்றதுக்கு டிவைடட் பை 1.5 போட்டீங்கன்னா 82. ஸோ அப்புறம் அவருடைய கட் ஆஃப் மார்க் வந்து 82. இப்படிதான் வந்து கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 244 எடுத்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 244 300க்கு 244 எடுத்திருக்கீங்க டோட்டல் மார்க்கு. அப்போ டிவைடட் பை நீங்க எடுத்த மார்க்கு டிவைடட் பை 1.5 போடுங்க. ஸோ 162.6 இதுதான் வந்து உங்களுக்கான கட் ஆஃப் மார்க். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க கட் ஆஃப் மார்க் வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ இந்த வருடத்திற்கான கட் ஆஃப் மார்க் நம்ம எவ்வளவு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையை பார்ப்போம். இது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் தான், தெளிவா வந்து சொல்ல முடியாது. எதிர்பார்க்கலாம். போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா
போன வருஷம் 10,000 பிளஸ் வேகன்சி, பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 6,244 வேகன்சி தான். ஸோ அதனால கட் ஆஃப் மார்க்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இதெல்லாம் வந்து நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா வேகன்சி வந்து கம்மியா இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து டேலி பண்ணணும் அவங்க, அதனால கட் ஆஃப் மார்க்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த வருஷத்துக்கான குரூப் ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லாதவங்களுக்கு, வித்தவுட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், பிஎஸ் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க இவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தா நீங்க வந்து இந்த வருஷம் தேர்வாகுவீங்க. அது கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து அந்த கட் ஆஃப் மார்க் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் வெளியிட்டாங்கன்னா நம்ம போட்ட அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் டிஎன்பிஎஸ்சினுடைய கட் ஆஃப் மார்க் ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு. ஸோ போன வருஷம் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தோம், அது மேக்ஸிமம் வந்து ஒரு 95% மேட்ச் ஆச்சு. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரிக்கு மேல் 166 மார்க் கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்கணும், ஃபீமேல் 162, எஸ்டி கேட்டகரிக்கு 165, ஃபீமேல் 160, எம்பிசி கேட்டகரி மேல் 168, ஃபீமேல் 165, தென் பிசிஎம் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மேல் 163, ஃபீமேல் 160, பிசி கேட்டகரிக்கு மேல் 168, தென் ஃபீமேல் 165, ஓபிசி கேட்டகரிக்கு மேல் 170, ஃபீமேல் 170. இது வந்து பிஎஸ்டி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா, பிஎஸ் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து இருக்கணும். ஓகே, இப்போ இதுலயே வந்து டைப்பிஸ்ட்டுக்குலாம் வந்து கேட்பீங்க. ஸோ டைப்பிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் டைப் ரைட்டிங் மேக்ஸிமம் எல்லாருமே படிச்சிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதனால டைப்பிஸ்ட் அப்படின்னா ஒரு 3 மார்க் நீங்கள் லெஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் பெருசாக டிஃபரன்ஸ் வந்து இருந்துராது. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே டைப் ரைட்டிங் இப்போலாம் போகிறாங்க, அதனால ஒரு 3 மார்க் வந்து லெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கட் ஆஃப் மார்க் வந்து வித்தவுட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட். அடுத்து வந்து உங்ககிட்ட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கட் ஆஃப் மார்க் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ எஸ்சி கேட்டகரி 163 மேல் கேட்டகரிக்கு, ஃபீமேலுக்கு 159, எஸ்டி மேல் கேட்டகரி 162, ஃபீமேல் 157, எம்பிசி கேட்டகரி மேல் 165, ஃபீமேல் வந்து 162, தென் பிசிஎம் கேட்டகரி மேல் 159, ஃபீமேல் 156, தென் பிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா மேல் 164, ஃபீமேல் 161, ஓபிசி கேட்டகரிக்கு மேல் 165, ஃபீமேலும் 165. ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் வந்து எதிர்பார்க்கலாம். இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் தான். ஸோ இதுதான் ஃபைனல் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ அதனால நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.